ஸ்தோத்திரம். பேஸ்டா ஆராதனை ஒரு சுகமளிக்கும் ஆராதனை. ஆனால் எனக்கு அது தீர்க்க தரிசன ஆராதனை. கடந்த 10 மாதங்களாக நான் இங்கே வர்ற நேரம் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார். பிட்ஸா ஆராதனைக்கு வந்த டைம் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை ஆசிர்வதிப்பேன். ஒரு மாதம் சொன்னார், நான் உங்களை அற்புதங்களை காண பண்ணுவேன். அடுத்த மாதம் சொன்னார், உங்களை பரிகாசமா நினைக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நான் உங்களை ஆசீர்வாதமா வச்சிருப்பேன். இப்படி ஒவ்வொரு மாசமும் ஆண்டவர் எனக்கு பெட்சதா ஆராதனையில் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லி தேற்றி வந்தாரு. அந்த வேளையில என்னுடைய கணவருடைய தொழில சில சிக்கல்கள் இடர்கள் இருந்தது. இப்ப நாங்க பிரதர்கிட்ட சொல்லி ஜெபிச்சோம், செய்யற தொழிலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போகலாமான்னு சொல்லி. பிரதர் சொன்னாரு, ஆண்டவருக்கு நன்மையான காரியங்கள் செய்வாரு, நீங்க வேற வேலைக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி. இப்ப நாங்க 9ஆம் மாச ஆராதனைக்கு வந்த டைம் ஆண்டவர் சகோதரன் மூலமாக தீர்க்கதரிசனமாக வெளிப்படுத்தினாரு. தொழில்களை குறித்து சிலாக்க கவலைப்படுறீங்க, நீங்க நம்பிக்கையோட போங்க, ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை தருவார்னு சொல்லி. ஆனா சுத்தி இருக்கிற ஜனங்கள் சொன்னாங்க, என்னுடைய கணவர் 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு விபத்துக்கு உள்ளாகி வலது பக்கம் கையும் காலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதில் நிறைய பேர் எங்களை பார்த்து பல விமர்சனங்கள் சொன்னாங்க. தம்பி, உங்களுக்கு ஒரு கையும் காலும் மேலாது, உங்களை நம்பி யாருமே உங்களுக்கு எந்த தொழிலும் தரமாட்டாங்க, நீங்க தொழிலை தேடுற வேலையை விடுங்கன்னு சொல்லி. அந்த மனுஷங்களை பார்த்து நான் சொன்னேன், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், என்னை உண்டாக்கிய ஆண்டவர் உள்ளான உள்ளத்தை பார்க்கிறவர், ஆண்டவர் நிச்சயமா நன்மை செய்வார் என்று. அந்த வார்த்தையின்படி கடந்த ஜனவரி மாதம் என்னுடைய கணவர் இன்டர்வியூக்கு போனாரு. நாங்கள் நம்பியது போல அதிகாரிகள் மத்தியில் ஆண்டவர் தயவை ஏற்படுத்தி என்னுடைய கணவருக்கு கொழும்புல கீல்ஸ் கம்பெனியில் வேலை கிடைக்கவும், ஏற்கனவே அவர் பெற்ற சம்பளத்தை பார்க்கிலும் ரெட்டிப்பாக சம்பளம் கிடைக்க ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறாரு. எனக்கு நன்மை செஞ்ச ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்.